ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்ற அனோடேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அஃபிஷியல் டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு wrapper. அந்த wrapperல எந்த மூணு இது கம்பைன், ஒரு 3 அனோடேஷன்ஸ் கம்பைன் பண்ணி இந்த ஒரு wrapper இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 wrapper தான் enable auto configuration, component scan, configuration. இந்த 3 கம்பைன் ஆனது தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்ற அனோடேஷன். எதுக்கு இந்த மூணையும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு இந்த மூணுமே தேவை. ஸோ அதை எதுக்கு தனித்தனியாக இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு wrapper எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அது என்னென்ன அனோடேஷன்ஸ்னா enable auto configuration, component scan, configuration. இந்த 3 தான் அதோட அனோடேஷன்ஸ். இப்போ கான்ஃபிகரேஷன் அப்படின்ற அனோடேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு செஃப்போட குக் புக் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஒரு சமையல் ரெசிபி புக் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சமையல் ரெசிபி புக்கில் இப்போ நான் ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா எனக்கு அதில் ஆப்வியஸாக என்ன இருக்கும், அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதோட செய்முறை என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணி அதோட டேட்டா பேஸ் கனெக்ஷன், யூஆர்எல், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி ஆன்லைன் ஏதாவது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படின்றது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, attempts to automatically configure your Spring Boot application based on jar dependencies that you have added. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜார் டிபெண்டன்சியை வச்சு உங்களோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். HSQL DB கிளாஸ் பார்த்து நம்ம கொடுத்துருந்தோம்னா மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணாமல் விட்டுருந்தனாலும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் கனெக்ஷனாக பீன் கிளாஸ் வச்சு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் மெமரி டேட்டா பேஸில் அது கனெக்ஷன் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதோட எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுத்து காம்போனன்ட் ஸ்கேன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். காம்போனன்ட் ஸ்கேன் என்ன பண்ணுன்னா, நம்மளோட காம்போனன்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காம்போனன்ட் அப்படின்றது. இப்போ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ நான் ஸ்ப்ரிங் பூட் இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, போனதில் போட்டது தான் இந்த இது போட்டது, யூஆர்ஐ போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோம்னா எல்லாமே ரன் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க, முன்னாடி 2 வீடியோஸ் வந்திருக்கும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே இந்த டாம் கேட்டோ இல்லை எதையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போது அதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றத எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு? ப்ராசஸ் ஃபினிஷ்டு. ஸ்டாப் ஆயிடுச்சு, சர்வர் ஸ்டார்ட் ஆகலை, அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட் அப்படின்னு வருது. வெப் அப்ளிகேஷன் குட் நாட் பி ஸ்டார்டட் as there are no Spring Framework boot web servlet server. இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஆக்ஷன் ஒரு அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ் ஃபார் சப்போர்ட்டட் சர்வலெட் வெப் சர்வர் செக்யூர், நம்மளோட அப்ளிகேஷனோட டிபெண்டன்சிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ இது என்ன காரணம், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்றது இல்லை அப்படின்றது நான் அதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 3 என்னென்ன பார்த்தோம்? கான்ஃபிகரேஷன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், காம்போனன்ட் ஸ்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் நம்ம எந்த டேட்டா பேஸ் SQL இந்த மாதிரி நம்ம எதுவும் தனியாக ஸ்டோர் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் இப்போ அதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. காம்போனன்ட் ஸ்கேன்னா இப்போ நம்ம எந்த காம்போனன்ட்டும் டிஃபைன் பண்ணல, பீன் கிளாஸ் எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த காம்போனன்ட் ஸ்கேனும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நம்மளுக்கு இந்த டிபெண்டன்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டாம் கேட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும் மெசேஜஸ். அந்த எம்படட் சர்வர் இருந்தால் அனேபிள் டு ஸ்டார்ட் வெப் சர்வர், எம்படட் வெப் சர்வரே இதில் இருந்திருக்கு. அது ஏன்னா டாம் கேட்டை நம்ம மெஷினில் லோக்கலாகவும் இது டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கான கான்ஃபிகரேஷனும் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் 3 இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டேரெக்டாக கொடுக்காம அந்த 3ஐயுமே நம்ம கொடுத்தே ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷனும் நம்ம இப்போதைக்கு தேவையில்ல, காம்போனன்ட் ஸ்கேனும் இப்போதைக்கு தேவையில்ல. நம்ம வெறும் இந்த டாம் கேட்டு இந்த மாதிரி டிபெண்டன்சியை ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை மட்டும் பார்ப்போம். எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்போனா என்ன நடக்கும்னா, இப்போ இந்த எம்படட் வெப் சர்வர் இந்த மாதிரி தேவையான இதுக்கான டிபெண்டன்ட் ஃபைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இப்போ அதை ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா இங்கே நம்ம என்ன வெல்கம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ அந்த இதை ட்ரை பண்ணி பார்த்தலாம். லோக்கல் ஹோஸ்ட் 8080
80// வெல்கம் போட்டோம். ஹாய் மிஸ்டர் அப்போ அப்ளிகேஷன் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த 2 அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இது யூஸ் பண்ணனால இப்போ புரியுதா இந்த இது எதுக்குன்ட்டு? ஓகே. இந்த டாம் கேட் இந்த மாரி தேவையான டிபெண்டன்சி எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு. வெறும் டாம் கேட் மட்டும் இல்ல. இப்போ ஜெட்டி சர்வர் இருக்கும். அந்த சர்வர் ஹேண்டில் பண்றதுக்கு என்ன நீங்க அதுல இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா ஸ்ப்ரிங் பூட் பேஸ்ட் ஆன் ஜார் டிபெண்டன்சிஸ் தட் யூ ஹேவ் ஆடட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இதில் டாம் கேட்டோட டிபெண்டன்சி வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஏன்னா நம்ம லோக்கலே இல்லை நம்மகிட்ட, அதனால அந்த இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணிக்கிச்சு இந்த அப்ளிகேஷனுக்கு தேவைன்ற மாதிரி. ஸோ இதோட பர்பஸ் வந்து இதுதான், இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்றது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தது அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பார்த்துருக்கோம். எஃப்சி கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பார்த்துருப்போம். இதில் போட்டோம்னா இப்போ அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த 3மே கம்பைன் ஆனது சொன்னோம்ல. இப்போ இது நெக்ஸ்ட்டு அட் காம்போனன்ட் ஸ்கேம் என்ன பண்ணணும்னா நம்மளோட பேக்கேஜஸில் இந்த காம்போனன்ட்ஸ் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம இப்போ மல்டிபிள் பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம பேசிக்காக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா காம்போனன்ட் ஸ்கேனுக்கு ஒரு லைப்ரரி எடுத்துக்கோங்களேன். இப்போ லைப்ரரியில் ஒரு குறிப்பிட்ட புக்கு தேடுறீங்க, புதுசாக ஒரு லைப்ரரி போய் ஒரு குறிப்பிட்ட புக்கு தேடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை தேடுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதே இது அங்கே லைப்ரரியில் பழக்கமானவங்களோ இல்லை ஒரு லைப்ரரியனையோ கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த புக் வேணும் இந்த பிரான்ச்சில் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க டேரெக்டாக உங்களுக்கு இது சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே வேலையை தான் நம்ம இந்த காம்போனன்ட் ஸ்கேனுக்கும் பண்ணுறோம். இந்த காம்போனன்ட் எனக்கு வேணும், இந்த இதில் தேடு அப்படின்ற லொக்கேஷன் நம்ம கொடுக்குறோம். இது மேனுவலாகவும் பண்ணிக்கவும் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கவும் செய்யலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ் பேக்கேஜஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்னோட இது என்னது பேக்கேஜ் நேம் com.mr அப்படின்றதையும் கொடுத்தோம்னா ஓகே டபுள் இதாகிடுச்சு. இப்போ கொடுத்தோம்னா இப்போ ரன் பண்ணாலுமே இந்த வெப்சைட் ரன் ஆகும். இதுதான் இந்த காம்போனன்ட் ஸ்கேனோட யூசேஜ் வந்து இந்த மாதிரி நம்ம பேக்கேஜஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த பேக்கேஜஸில் லொக்கேட் ஆகிருக்கும், காம்போனன்ட் எந்த இதில் தேடணும் அப்படின்றத சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இது இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்ட் கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கெட் மேப்பிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.